சென்டர் டாட்ல வந்து டாட் வந்து பிரிக்கிறது வந்து நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? 30 இன்ச் வருது. 39 இன்ச் வருது. ம். இடுப்பளவு 31 இன்ச் வருது. 31 வருது. ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்ணா எவ்வளவு இன்ச் வருது பாருங்க. 8 இன்ச் வருது. மாஸ்டர் எனக்கு ஒன் மோர் டவுட் இருக்கு. சொல்லுங்க. ம். அப்ப வந்து டோட்டலா 7.25 இன்ச் வந்துரும். ம். ஓகேங்களா? ம். இத வந்து நம்ம இப்படி டாட் வந்து மடிக்கும்போது ம். பாருங்க, நான் உங்களுக்கு மடிச்சு காமிச்சிட்டு அளவெடுத்து காமிக்கிறேன். ஓகே. அது எதுக்காகனா அந்த ஷேப் வந்து நமக்கு வர்றதுக்காக நம்ம அந்த மாதிரி பிரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம பண்றோம். அது அதிகமா எடுத்தா அந்த ஃப்ரண்ட் சைடுக்கு துணி பத்தாம போயிடும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் சைடு மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சது. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். ப்ளவுஸ் கட்டிங்கில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறது தான். பிகாஸ் கஸ்டமர் என்ன தான் நம்ம அளவு பஸ் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து கஸ்டமரோட பாடி மெஷர்மெண்ட் வந்து மாறி இருக்கலாம். ஸோ அதனால் வந்து எப்போவுமே நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணுறது ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பேக் சைட் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்றதை உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டே 1ல மெஷர்மெண்ட் எடுத்த அளவுகளை வச்சு நம்ம பேக் சைடு கட் பண்றதை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு டே 2ல மெஷர்மெண்ட் எடுத்த அளவை வச்சு ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம கட் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு கட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டலா ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்குங்க. ஹரிசாண்டல்னா இந்த பக்கம் இல்லையா? இந்த மாதிரி போடுறது ஹரிசாண்டல் சொல்லுவாங்க. ஸ்கேல ஸ்ட்ரைட்டா வச்சு போடும்போது அது வெர்டிகல். இப்ப நம்ம லைன் போட்டோம் இல்லைங்களா? நம்ம ஆல்ரெடி பேக் சைடு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சிருப்போம். அதை எடுத்து அந்த லைன்ல கரெக்டா அலைன் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வந்து நம்ம எதுக்காக அலைன்மெண்ட் பண்றோம்னா, நம்ம ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணும்போது மறுபடியுமே நம்ம எல்லா அளவுகளையும் வச்சு நம்ம கட் பண்ண வேண்டியது இல்ல. ஆல்ரெடி பேக் சைடு அளவை வச்சு நம்ம அவுட்லைன் வந்து நான் டிரா பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பேக் பார்ட் நம்ம கட் பண்ணதை வச்சு நம்ம அவுட்லைன் வந்து எடுக்க போறோம். சோ இப்போ நம்ம வெச்சிட்டு அது அப்படியே நம்ம வரையறோம். ஆமா, அந்த பேக் பார்ட்டை வச்சு அப்படியே அந்த இதுல வந்து நம்ம அவுட்லைன் வந்து டிரா பண்ணிக்கிறோம். இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்காக இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அவுட்லைன் வந்து டிரா பண்ணிட்டு பேக் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துறலாம். ஓகே. இப்ப பாருங்க, நம்ம பேக் சைட வச்சு நம்ம அவுட்லைன் வந்து டிரா பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல டாட்டட் போட்டுருக்கு பாத்தீங்களா? இத வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கங்க. இது ஷோல்டர் லைன் இல்லையா? ஆமா, ஷோல்டரோட கட்டிங் பாயிண்ட். இப்ப அரேஞ்ச்ல இந்த மாதிரி போடுறது அதோட ஸ்டிச்சிங் பாயிண்ட். இப்போ நம்ம ஷோல்டருக்கு வந்து நம்ம அரேஞ்ச்ல மார்க் பண்ணி லைன் போட்டாச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணலாம். நமக்கு ஃப்ரண்ட் நெக்கோட அளவு நமக்கு 7.5 இன்ச் வருது. சோ 7.5 இன்ச்சை இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்ல இருந்து 7.5 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கணும். எப்பவுமே நீங்க மெஷர்மெண்ட் டேப் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச் மேல வச்சு நீங்க அளவு எடுக்கணும். இது பேக் சைடோட அந்த கட்டிங்கோட அளவு வந்தது. இப்போ ஃப்ரண்ட் சைடு அளக்குறேன்னா மேல ஒரு 1/4 இன்ச்ல இருந்து நீங்க டேப்பை வச்சு ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம அளவு எடுக்கணும். நமக்கு ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து 7.5 இன்ச்சு. 7.5 இன்ச்சை டேப் வச்சு நீங்க மெஷர் பண்ணி மார்க் பண்ணுங்க. மாஸ்டர் இப்போ எப்பவுமே இங்க வந்து ஒரு 1/4 இன்ச் வைக்கணுமா? ஆமா, ஏன்னா இது வந்து பேக் சைடோட கட்டிங் அளவை தான் நம்ம அவுட்லைன் போட்டு டிரா பண்ணிருக்கோம். பட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது இதோட கட்டிங் ஸ்டிச்சிங் பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம அளவு எடுக்கணும். கட்டிங்ல இருந்து எடுக்க கூடாது. அப்படி எடுத்தோம் அப்படின்னா பேக் சைடோட ஃப்ரண்ட் சைடோட நெக்கோட டெப்த் வந்து கம்மி ஆகும். அதுக்காக தான் நம்ம கட்டிங்ல இருந்து எடுக்காம ஸ்டிச்சிங்ல இருந்து அளவு எடுக்கிறோம். சரிங்களா? ஓகே. சோ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம அளவு எடுத்து 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்ல கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம எப்படி இந்த அளவை வந்து மெஷர் பண்ணுங்க. இப்போ டேப்பை வச்சு நமக்கு 3 இன்ச் வருது இல்லைங்களா மேல் கழுத்து? இங்க வந்து 3.25 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம பேக் சைடுக்காக நம்ம 1/4 இன்ச் ஸ்லோப்பிங் எடுத்தோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம ஸ்லோப்பிங் எடுத்திருக்கோம். இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி தென் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி லைன் போட்டுக்கலாம். சோ கட்டிங் லைன்ல இருந்து தான் நம்ம லைன் போறோம் இல்லையா? ஆமா, கட்டிங் லைன்ல லைன் போடும்போது அதுல அப்படியே நம்ம கட் பண்ணுவோம். நீங்க ஸ்டிச்சிங்ல லைன் போட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கழுத்தோட அளவு வந்து அதிகமாகும். அதுக்காக தான் நம்ம கட்டிங்ல 1/4 இன்ச் எடுக்கிறது. இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இங்கிருந்து மெஷர்மெண்ட் டேப் வச்சு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. சோ அந்த கர்வ் டிரா பண்றதுக்காக தென் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் டிரா பண்ணிக்கங்க. ஓகே.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஷோல்டர் அளவு மார்க் பண்ணோம், அடுத்தது வந்து ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு சென்டர் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அது எப்படி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம சென்டர் டாட் வந்து மார்க் பண்றதுக்கு மிடில் செஸ்ட் அளவு வந்து நம்ம எடுத்துக்கணும். நமக்கு மிடில் செஸ்ட் அளவு எவ்வளவு பாருங்க, 39 இன்ச்சு. ஸோ 39 இன்ச்சை நம்ம 4ஆல டிவைட் பண்ணுங்க. பாருங்க 39 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9.25 இன்ச் வரும். இப்போ 9.25 இன்ச்சை இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்ல இருந்து நீங்க மெஷர்மெண்ட் பண்ணணும், கட்டிங்ல இருந்து எடுக்க கூடாது. இதான் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைன். இந்த லைன்ல இருந்து நம்ம 9.25 இன்ச் வந்து மெஷர் பண்ணணும். சோ இங்க எனி பாயிண்ட்ல எடுக்கலாம் இல்லையா? அதுல நீங்க எங்க வேணா நீங்க பாயிண்ட் எடுக்கலாம். இந்த ஸ்டிச்சிங்ல இருந்து தான் நீங்க 9.25 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணணும். பாருங்க இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 9.25 இன்ச் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இந்த பட்டி வரைக்கும் இருக்கிற நம்ம டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா, இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா, இப்போ வந்து 9.25 இன்ச் வந்தது. இதுல அப்படியே வந்து நீங்க பாதியா எடுத்துக்கோங்க. 9.25 பாதி வந்து 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட். பாருங்க 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட். அந்த 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டை இந்த பாயிண்ட்ல இருந்து வச்சு மார்க் பண்ணிக்கங்க. ஓகே 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட். இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட். இதுல இருந்து ஒரு அரை இன்ச் வந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கணும். அரை இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கணும் எப்பவுமே வா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28ல இருந்து நீங்க 40 இன்ச்சஸ் வரைக்குமே நீங்க ஒரு அரை இன்ச் வந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கங்க. 40 சைஸ் ஓவர் சைஸுக்கு மேல எல்லாமே நீங்க 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம சென்டர் டாட் அளவு வந்து எடுத்தாச்சு. சென்டர் டாட்ல இருந்து இந்த பட்டி டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கிற அளவு நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது ஹூக்கு பட்டி சைடு இருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கணும். எப்பவுமே இந்த அளவு நீங்க கரெக்டா வைங்க. இந்த அளவு மாறிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அது எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த அரேஞ்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ண இல்லைங்களா, இது வரைக்கும் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு டேப்பை வச்சு மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வருது. ஸோ அதே அளவை இந்த ஹூக்கு பட்டிக்கு பார்க்க போட்ட லைன்ல இருந்து 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு வச்சு மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடும் 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கங்க. இப்போ இந்த நம்ம சென்டர் டாட் எடுத்ததுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல டவுட் இல்ல, புரியுது. டவுட் இல்ல இல்லைங்களா? அடுத்தது நம்ம சென்டர் டாட் எடுத்தாச்சு. சென்டர் டாட்ல வந்து டாட் வந்து பிரிக்கிறது வந்து நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? டாட் பிரிக்கிறது எப்படி அப்படின்னா, மிடில் செஸ்ட் அளவையும் இடுப்பு அளவையும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணணும். இப்போ நமக்கு மிடில் செஸ்ட் அளவு எவ்வளவு வருது சொல்லுங்க? 39 இன்ச் வருது. 39 இன்ச் வருது. இடுப்பு அளவு 31 இன்ச் வருது. 31 வருது. ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்ண எவ்வளவு இன்ச் வருது பாருங்க, 8 இன்ச் வருது. சரிங்களா? 8 இன்ச்சை நீங்க 4ஆல டிவைட் பண்ணணும். பாருங்க நமக்கு 2 இன்ச் வருது. சோ 2 இன்ச் தான் இந்த வந்து பாத்தீங்கன்னா இதோட டாட்டோட அளவு. சோ நமக்கு இந்த 2 இன்ச் தான் நம்ம இந்த பக்கம் இருந்து 1 இன்ச் எடுக்கணும், இந்த பக்கம் இருந்து 1 இன்ச் எடுக்கணும். சரிங்களா? ஓகே. அது ரெண்டு வந்து ஆஃபா பிரிச்சுக்கிறோம் இல்லையா? ஆமா, 2 இன்ச் ஆஃபா பிரிச்சு இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் நம்ம வைக்கிறோம். இப்ப நமக்கு இடுப்பளவு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த டாட்டோட அளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 இன்ச் வரும், 1.25 இன்ச் வரும், 1.25 இன்ச் வரும். சோ நமக்கு மிடில் செஸ்ட் அளவும் இடுப்பு அளவும் நீங்க மைனஸ் பண்ணா நீங்க டாட் அளவு வந்து எடுத்துக்க முடியும். அதே இடுப்பு அளவு வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா போச்சுன்னா இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரியுது. இப்போ இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் கூட இதை கனெக்ட் பண்ணி லைன் போட்டுருங்க. இப்படிதான் நீங்க வந்து டாட் வந்து நீங்க செப்பரேட் பண்ணணும். ஓகே. ஓகே. இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம டாட் வந்து பிரிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவுன்னு சொல்லிட்டு டேப் வச்சு மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வருது. இந்த சேம் 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சைடு வச்சு நம்ம மார்க் பண்ணணும். 4.25 இன்ச். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. இப்ப இந்த 2 பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு லைன் வந்து அந்த பாயிண்ட கனெக்ட் பண்ணி போட்டுக்கங்க. ஓகே. அடுத்தது நம்ம பட்டி சைடு இடுப்பளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா நமக்கு இடுப்பளவு எவ்வளவு பாருங்க, 31 இன்ச் வருது. சரிங்களா? இந்த 31 இன்ச்சை 4ஆல நீங்க டிவைட் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 7.25 இன்ச் வருது. சரிங்களா? இந்த 7.25 இன்ச் எப்படி எடுக்கணும்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க.
மெஷர் பண்ணா பாருங்க 3.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வருது. ஸோ இதுல 3.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வருது. ரிமைனிங்கை வந்து இந்த பக்கம் வச்சு நம்ம அளவு எடுக்கணும். மொத்தமா நமக்கு 7.25 இன்ச் வரணும். இந்த பக்கம் 3.25 இன்ச் ஒரு பாயிண்ட மைனஸ் பண்ணிட்டு 7.25 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு இடுப்பளவு. இந்த அளவுல இருந்து 1.5 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, புரிஞ்சுதுங்களா? மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போடுங்க. மாஸ்டர் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஒரே நிமிஷம் இத லைன் போட்டுட்டு நான் சொல்றேன். இப்போ என்ன டவுட் சொல்லுங்க. டவுட்னா இப்போ வந்து எப்பவுமே இங்க ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸ்க்காக வைப்பேன் இல்லையா? இது வந்து நம்ம மெஷர்மெண்ட்டை வச்சு மார்க் பண்றதுனால கட்டிங்க்கு வந்து நம்ம எதுவும் நம்ம விட வேண்டியது இல்ல. எல்லா அளவுகளுமே வந்து நம்ம கால்குலேஷன் யூஸ் பண்ணி பண்றோம். ஸோ அதுக்காக நம்ம தனியா கட்டிங்க்குன்னு சொல்லிட்டு நம்ம அரேஞ்ச் நம்ம விட வேண்டியது இல்ல. சரிங்களா? இல்ல பாடி லூஸ்க்காக நம்ம விடுவோம் இல்லையா? இது வந்து பாடி லூஸ் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா இடுப்போட அளவு நம்ம மார்க் பண்றோம். சோ இந்த இடத்துல நம்ம அரைஞ்சு இடுப்புக்காக விட வேண்டியது இல்ல. நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணும்போது ஒரு அரைஞ்சு நம்ம பட்டியில விட்டுப்போம். அப்ப வந்து என்ன ஆகும்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த அரைஞ்சு லூஸ் இது கூட கனெக்ட் ஆயிக்கும். சரிங்களா? சோ இதுல வந்து நம்ம தனியா அரைஞ்சுக்குன்னு விட வேண்டியது இல்ல. ஓகே, சோ அப்ப பேக் சைடு தான் நம்ம விடுறோம். ஃப்ரண்ட் சைடுல விட வேண்டிய அவசியம் இல்ல. பேக் சைடுல நம்ம விட வேண்டிய பேக் சைடுல எதுக்கு விடுறோம் அப்படின்னா நீங்க பாடி லூஸுக்காக தான் நீங்க வந்து அரைஞ்சு எடுப்பீங்க. சரிங்களா? நம்ம இதுல வந்து இடுப்பளவுக்காக நம்ம அரைஞ்சு எடுக்க மாட்டோம். இடுப்பளவு நம்ம எப்ப அரைஞ்சு எக்ஸ்ட்ரா சேர்த்திப்போம் அப்படின்னா பட்டி வந்து மார்க் பண்ணும்போது அந்த அரைஞ்ச அளவை நம்ம அதுல சேர்த்துப்போம். சரிங்களா? ஓகே, புரியுது. மாஸ்டர் எனக்கு ஒன் மோர் டவுட் இருக்கு. சொல்லுங்க. சோ இப்போ நம்ம இங்க இந்த மெஷர்மென்ட் பண்ணோம் இல்லையா? ஆமாங்க. சோ அதுக்கு வந்து இங்க இருந்து மெஷர்மென்ட் எடுத்தோம். சோ 3.25 இன்ச் ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு. ஓகே. சோ அதே மாதிரி இங்க எடுக்கும்போது இங்க ரொம்ப அதிகமா வருது. இது வந்து நம்ம அப்படி மெஷர்மெண்ட் எடுக்க கூடாது. நமக்கு இடுப்பளவு 31 இன்ச் இல்லைங்களா? 31 4ஆல டிவைட் பண்ணா பாருங்க 7.25 இன்ச் வந்தது இல்லைங்களா? சோ நமக்கு வந்து இந்த அளவு வந்து 7.25 இன்ச் வரணும். சரிங்களா? இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு 3.25 இன்ச் இருக்கு. சரிங்களா? இப்போ பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4.25 இன்ச் சம்திங் நமக்கு வரணும். சரிங்களா? அத வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம எடுக்கணும். அப்ப வந்து டோட்டலா 7.25 இன்ச் வந்துரும். ஓகேங்களா? இத வந்து நம்ம இப்படி டாட் வந்து மடிக்கும் போது பாருங்க நான் உங்களுக்கு மடிச்சு காமிச்சிட்டு அளவெடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்க டாட் வந்து பிடிக்கணும். இப்ப டாட் பிடிக்கும் போது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த அளவை வந்து நம்ம இப்ப மெஷர் பண்ணலாம். பாருங்க. பாருங்க உங்களுக்கு 7.25 இன்ச் வந்துச்சு இல்லைங்களா? சோ இத டாட் பிடிக்கும் போது நமக்கு இடுப்பளவு வந்து 7.25 இன்ச் வந்துரும். ஓகே, அதுக்காக தான் நம்ம அந்த அளவு வந்து நம்ம அப்படி எடுக்கிறோம். ஓகே, சோ இந்த அளவு விட்டுறணும். இந்த அளவை விட்டுட்டு அந்த இந்த அளவுல இருந்து இந்த அளவு எவ்வளவு வருதோ அதுல இருந்து பேலன்ஸை வந்து இந்த சைடு வச்சு நம்ம இடுப்பளவை மார்க் பண்ணிக்கிறோம். அப்பதான் உங்களுக்கு இது டாட் பிடிக்கும் போது அந்த இடுப்பளவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே, புரிஞ்சுதுங்களா? புரியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிளவுஸுக்கு கிராஸ் வந்து எடுக்கணும். இந்த பட்டி சைடுல இருந்து நம்ம கிராஸ் எடுக்கணும். இது எப்படி நம்ம எடுக்கணும்னா இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வருது இல்லைங்களா? அதுல அப்படியே பாதி நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2 இன்ச் ஒரு பாயிண்ட். இந்த 2 இன்ச் ஒரு பாயிண்ட இந்த பாயிண்ட்ல வச்சு 2 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இந்த சைடுலயா? ஆமா. இது வந்து அந்த பிளவுஸுக்கு வந்து கிராஸ் இந்த பட்டியில இருந்து கிராஸ் எடுக்கிறதுக்காக. அப்போ அதே மாதிரி இந்த சைடுக்கும் நம்ம கிராஸ் எடுக்கணும். இப்ப நம்ம 2 இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா? இதுல 1/4 இன்ச் சேர்த்து 2.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த சைடுல அதிகமா எடுக்கணுமா? அப்படி இல்ல. இது வந்து நம்ம 39 சைஸ்னால நமக்கு பட்டி அளவு வந்து கம்மி ஆயிடும். அதுக்காக நம்ம இந்த அளவுல இருந்து 1/4 இன்ச் நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிட்டோம். இதே வந்து சின்ன சைஸ் பிளவுஸுக்கு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணுவோம். ஏன்னா அப்ப பட்டி அளவு வந்து அதிகமா இருக்கும். சோ இந்த பட்டி அளவை பொறுத்து நம்ம இந்த கிராஸை வந்து நம்ம 1/4 இன்ச் முன்ன பின்ன நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போடுங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குங்க. எல்லா சைஸ் அளவுக்கும் இந்த அளவு வராது. ஒவ்வொரு சைஸ் அளவுக்கு நம்ம மெஷர்மென்ட் பொறுத்து நம்ம இந்த அளவுகள் வந்து மாறும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம பிரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து டிரா பண்ணிக்கலாம். அது எவ்வளவு இன்ச்சஸ் பண்றோம்? அது வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட கனெக்ட் பண்ணி அப்படியே வந்து நம்ம கர்வ் டிரா பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் கனெக்டிங். கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே.
அது எதுக்காகனா அந்த ஷேப் வந்து நமக்கு வர்றதுக்காக நம்ம அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம பண்றோம். இதை வந்து இந்த மாதிரி ஷேப் எடுக்கும்போது பிளவுஸோட ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இதே வந்து நம்ம கட் பண்ணும்போது அப்படியே ஸ்ட்ரைட்டா கட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளவுஸோட லுக்கு வந்து நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த வந்து கிராஸ் வந்து இந்த பட்டி அளவுல பொறுத்து நம்ம எடுத்துக்கிறது. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம பட்டி சைடு வந்து டாட் மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைடு வந்து நம்ம டாட் மார்க் பண்ணணும். இது எப்படி அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து அரைஞ்சு வைங்க. இப்போ அதுல இருந்து அப்படியே மெஷர்மென்ட் டேப்பை வச்சு 1 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிக்கங்க. ஓ, இங்க அரேஞ்ச் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்றோம். ஓ, ஓகே. ஸோ இதுதான் வந்து நமக்கு பாயிண்ட். இப்போ ஊக்குப்பட்டி சைடுல இருந்து ஒரு லைன் போட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கிருந்து நமக்கு அரைஞ்சு இங்கிருந்து நம்ம 1 இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா? இது உங்களுக்கு டவுட்டா இருக்கு, கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா இப்ப இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 5 இன்ச் வருது. 5ல பாதி 2.5 இன்ச். ஸோ அந்த 2.5 இன்ச்சுக்கு கரெக்டா வருது பாத்தீங்களா? சோ இப்படிதான் வந்து இந்த நீங்க டாட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இல்லனா இந்த மெத்தட்லயும் நீங்க இந்த டாட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, சரிங்களா? அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோல் சைடு அந்த டாட் வந்து மார்க் பண்ணனும். இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் நோக்கி எடுக்கணும் இல்லையா? ஆமா, இதோட சென்டர் வந்து நம்ம எடுக்கணும். எப்பவுமே வந்து இதுல எப்படி வந்து நம்ம சென்டர் கால்குலேட் பண்றதுங்கறத நான் தனியா ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதுலயும் அளவுகள் இருக்கு. அது எப்படி நம்ம இதுல கரெக்ட் பாயிண்ட் எடுக்கிறதுங்கறத நான் ஒரு தனியா உங்களுக்கு ஒரு வீடியோவா சொல்லி தரேன். சரிங்களா? இப்போ இதுல வந்து 1.5 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிட்டு இது அப்படியே வந்து ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கங்க. வந்து டாட் பிடிப்போம் நம்ம ஒரு 1/4 இன்ச்ல. அதுக்காக நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இப்போ மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரையாங்கிள் பாயிண்ட் மாதிரி வரும். சோ இதுதான் வந்து உங்களுக்கு 3 டாட் பிளவுஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஆர்ம் ஹோல் சைடு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கவர் தட் வந்து எடுக்கணும். அதுக்காக மெஷர்மென்ட் டேப் வச்சு 1/4 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஃப்ரண்ட் சைடுக்கு கவர் தட் வந்து நீங்க எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிட்டு இதை வந்து ஒரு டாட்டர் லைன்ஸா போட்டுக்குங்க. இது நம்ம கையிலே வரைஞ்சிக்கலாம். கையில வச்சு நீங்க வரைஞ்சிக்கலாம். சோ உங்களுக்கு கையில வரையது டஃப்பா இருக்கு அப்படின்னா நீங்க ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு அந்த கர்வ் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டா தான் போடணும் இல்லையா? ஆமா, இது ரொம்ப வந்து அதிகமா எடுக்க கூடாது. அதிகமா எடுத்தா அந்த ஃப்ரண்ட் சைடுக்கு துணி பத்தாம போயிடும். ஒரு சகோதரி டவுட் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க கவர் தட்டுக்காக மார்க் பண்ணிட்டீங்க. இப்ப டாட் 1/4 இன்ச்ல புடிச்சா அந்த பாயிண்ட் வந்து துணி கம்மியாயிடுமே. அதுக்கு நீங்க அந்த இடத்துல டாட்டுக்காக மார்க் பண்ணலையான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் இப்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கும்போது துணி வந்து 1/4 இன்ச் கம்மியாகும். அதுக்காக இந்த ஹூக்குப்பட்டி சைடு இந்த மாதிரி மேல 1/4 இன்ச் கீழ 1/2 இன்ச் வர மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு கிராஸ்ல ஒரு லைன் போட்டுக்கங்க. இந்த மாதிரி நீங்க ஹூக்குப்பட்டி சைடு நீங்க அந்த துணியை எடுக்கும்போது இந்த இடத்துல அந்த டாட்டுக்காக 1/4 இன்ச்சுக்கு வந்து நீங்க விட வேண்டியதில்ல. இப்போ நீங்க இங்க கிராஸ் எடுக்கல அப்படின்னா பட்டி சைடு நீங்க இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்து மார்க் பண்ணணும். அப்பதான் நீங்க இந்த இடத்துல டாட் பிடிக்கும் போது இந்த அளவு வந்து உங்களுக்கு அர்க்கட் பாயிண்ட் மேட்ச் ஆகும். நீங்க இந்த இடத்துல 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த துணி வந்து பத்தாம போயிடும். ஸோ ஃப்ரண்ட் சைடோட உங்களுக்கு அளவு வந்து கம்மியாகும். சோ நீங்க எப்பவுமே இந்த கிராஸ் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் இங்க ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி வச்சு நீங்க ஒரு லைன் போட்டுக்கங்க. இந்த லைன் நம்ம போறனால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு சைடோட அந்த கிராஸ் பட்டியில வர டிஸ்டன்ஸும் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இது கூட உங்களுக்கு டேலி ஆயிடும். சோ உங்களுக்கு மிடில் செஸ்ட் அளவும் உங்களுக்கு டேலி ஆகும். உங்களுக்கு இந்த டாட் பிடிச்சா ஃப்ரண்டோட பாடி அளவும் உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா டேலி ஆகும். சரிங்களா? புரிஞ்சுதா? புரியுது. இப்போ நமக்கு ஃப்ரண்ட் சைடு மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல, எதுவும் டவுட் இல்ல. ஓகே, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே. ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்க அந்த கால்குலேஷன் பண்ணி பண்றது கொஞ்சம் 2 டைம்ஸ் நீங்க வீடியோவை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கால்குலேஷன் பண்ணி நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சைஸ் அளவு பிளவுஸ் கஸ்டமர் கொடுத்தாலும் உங்களால ஈஸியா மார்க் பண்ணி கட் பண்ண முடியும்.
அளவு பிளவுஸை வச்சு நம்ம அப்படியே கட் பண்ற மெத்தட் ஒண்ணு, அளவு பிளவுஸ்ல இருந்து மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு கட் பண்ற மெத்தட் ஒண்ணு, இது டைரக்டா பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம கட் பண்ற முறை இது. நீங்க ஒரு டெய்லரா இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 மெத்தடுமே நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்பதான் நீங்க எந்த மாதிரி அளவு பிளவுஸ்ல வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணி நீங்க கட் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டைப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் இல்ல, சில கஸ்டமர் வந்து அளவு பிளவுஸ் வந்து கரெக்டா இருக்கும்போது கொடுத்தோம்னா அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். சில கஸ்டமர் அளவு அளவுகள் கரெக்டா இருக்காது. அந்த மாதிரி டைம்ல நமக்கு மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பர்சனுக்கு வந்து அளவுகளும் அடிக்கடிக்கு மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா? அடிக்கடி மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்லயும் இந்த பாடி மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்றது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த கவர் தட்டு வந்து நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு, சரிங்களா? ஓகே. இந்த இடத்துல ஒரு அர்கட் பாயிண்ட் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அர்கட் பாயிண்ட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த டாட்டுக்காகவும் அர்கட் பாயிண்ட் வந்து போட்டுக்கோங்க. இந்த அர்கட் பாயிண்ட் எதுக்காக போடுறதுனா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதை கரெக்டா அந்த பாயிண்ட்ல வச்சு நம்ம கனெக்ட் பண்றதுக்காக தான் நம்ம அர்கட் பாயிண்ட் வந்து நம்ம போடுறோம். சோ மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாம மிஸ்டேக்ஸ் வந்து மாறாது. நம்ம தைக்கும் போதும் அந்த அளவுகள் வந்து மாறாது. சோ 2 அர்கட் பாயிண்ட்டும் நீங்க மீட் ஆகும்போது அதோட ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும், ஏற்ற இறக்கம் வராது. சோ 2 சைடும் கரெக்டா வரும் நமக்கு. ஆமா, 2 சைடும் கரெக்டா வரும். பாருங்க, நம்ம ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அளவுகளை வச்சு ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். எனக்கு இருந்த டவுட்ஸை வந்து நான் அப்பப்போ கேட்டு கிளியர் பண்ணியிருக்கேன். இதை தவிர வேறு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு ஸ்லீவும் பாட்டி எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் அகைன் 2 times 3 times போட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய கேல்குலேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் நம்ம போட்டு பார்த்தா தான் நமக்கு புரியும். ஸோ நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.